எழுத்தாளர் ராஜேஷ்குமார் நிறைய கிரைம் நாவல்லாம் எழுதுவார். அவருடைய அனுபவத்தை அவருடைய முகநூல் பக்கத்துல எழுதியிருந்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு போன் பேசுறார். பக்கத்துல ஒரு அம்மா இளநீ விக்கிறாங்க. இவர் கார் கண்ணாடியை இறக்கி இருக்கிறார். கடைக்கு ஒருத்தர் வந்து இளநீ எவ்வளவுன்னு கேட்கிறார். அவங்க பேசுறது இவருக்கு கேக்குது. 60 ரூபாய் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. உடனே அவரு கேட்கிறாரு, நேத்து 50 ரூபாய் தானே வித்தீங்க? இந்த அம்மா பதில் சொல்றாங்க, இளநீ விலை இன்னைக்கு கூட, கூலி அதிகம், 60 ரூபாய்க்கு வித்தாதான் கட்டுப்படி ஆகும். சரி 2 இளநீ கொடுங்க அப்படின்னு வாட்டர் பாட்டில் எடுக்கிறார். சில பேர் இளநீ வாங்கும்போது வாட்டர் பாட்டில் இளநீ வாங்கிட்டு வருவாங்கல்ல, அப்படி அவங்க வாட்டர் பாட்டில வாங்கும் போது இவர் அதுக்கு மேல டீ வடிகட்டுவோம்ல, அந்த வடிகட்டிய வைக்கிறார். அந்த அம்மா சொல்றாங்க, எல்லாம் சுத்தமா தான்ப்பா இருக்கும், எதுக்குப்பா இந்த வடிகட்டி, நான் சுத்தமா தான் வடிகட்டி தருவேன். உடனே அவர் சொல்றாரு, இல்லங்க எங்க சொந்தக்காரங்க ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க, அவங்களுக்கு டியூப்ல தான் இந்த மாதிரி லிக்விடா இந்த மாதிரி குடுக்கணும், எதுவும் சாப்பாடு எடுத்துக்க முடியாது, இது வந்து ஏதாவது இளநீயோட சின்ன தூசு போனாலும் அவங்களுக்கு ஒத்துக்காது, அதனால டாக்டரே வடிகட்டி வாங்கிட்டு வாங்கன்னு தான் சொன்னாரு. அப்படியாப்பா அப்படின்னு வடிகட்டி குடுத்துட்டு, இந்தாப்பா இன்னொரு இளநீ ஏன் சார்பா குடுப்பா, அவங்க சீக்கிரமா குணமாகி வரட்டும், நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இளநீ 60 ரூபாய் 50 ரூபாய்க்கு கட்டுப்படி ஆகாதுன்னு சொன்ன அம்மா, 50 ரூபாய்க்கு இளநீ வராது, கூலி கட்டாது, இஷ்டம்னா வாங்கன்னு கராரா பேசின அம்மா, ஆஸ்பத்திரியில சொந்தக்காரன் படுத்திருக்கான், அவன் உயிரை காப்பாத்த இவன் இளநீ வாங்கிட்டு போறான், அவனுக்கு ஏன் சார்பா ஒரு இளநிய குடு, யாருன்னே தெரியாதுங்க, ஆஸ்பத்திரியில படுத்திருக்கவன் ஏன் சார்பா ஒரு இளநிய குடுக்கறேன் பாக்குடு, அதெல்லாம் சீக்கிரமா அவங்க சரியாகி வந்துருவாங்க, நீ கவலைப்படாதப்பா நாங்களாம். இந்த ஆறுதலான வார்த்தைகள் தாங்க இன்னைக்கு தேவையா இருக்கு.